வணக்கம் நண்பர்களே. டெபாசிட் இழப்பு அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். டெபாசிட் இழப்பு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷனை யாரும் விளையாட்டுத்தனமாக எடுத்துடக்கூடாது, எல்லாருமே சீரியஸாக எலெக்ஷனை எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக டெபாசிட் இழப்பு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. பொது பிரிவினராக இருந்தால் 10,000மோ, எஸ்சி/எஸ்டி பிரிவினராக இருந்தால் 5,000மோ கெட்டி வேட்புமனு தாக்கல் பண்ணணும். அந்த தொகை ரீஃபண்டாகவும் கொடுத்துருவாங்க. அது எப்போ ரீஃபண்டாக கிடைக்காது அப்படின்னா, ஒரு தொகுதியில் 6ல் 1 பங்கு எடுக்கலை அப்படின்னா அது ரீஃபண்டாக கிடைக்காது. அக்யூரேட்டாக சொல்லணும்னா 16.67% வாக்கு எடுக்கலை அப்படின்னா அது ரீஃபண்டாக கிடைக்காது. அது பேர் தாங்க டெபாசிட் இழப்பு. இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக 19 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் நின்ன காரைக்குடி தொகுதி உட்பட 234 தொகுதியும் டெபாசிட் இழந்திருக்காங்க. அமமுக அவங்களும் டெபாசிட் இழந்திருக்காங்க, பாஜக அவங்களும் டெபாசிட் இழந்திருக்காங்க. டெபாசிட்டே இழக்காத யார் அப்படின்னா தேவைக்கினர் அவங்களும் டெபாசிட் இழக்கல, திமுகவும் டெபாசிட் இழக்கல. இவ்வளவு தாங்க டெபாசிட் இழப்பு அப்படிங்கிறது. நன்றி.